சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயண தொடக்கத்தை லக்னோவிலிருந்து பார்த்த அவரது பெற்றோர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். 140 கோடி இந்தியர்களின் நம்பிக்கையை சுபான்ஷு சுக்லா சுமந்து செல்வதாக பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியர் ஒருவர் விண்வெளி ஆராய்ச்சிக்கு செல்லும் நிலையில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தடம் பதிக்கும் முதல் இந்தியர் என்ற சாதனையை சுபான்ஷு சுக்லா படைக்க உள்ளார். விண்கலத்தில் இருந்தபடி கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு பேசிய அவர், இது தனது பயணத்தின் தொடக்கம் மட்டுமல்ல, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தின் தொடக்கம் என பெருமிதத்துடன் கூறியுள்ளார். சுபான்ஷு சுக்லா வெற்றிகரமாக விண்வெளி பயணம் தொடங்கியதை லக்னோவிலிருந்து பார்த்த அவரின் பெற்றோர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். அங்கிருந்த பலரும் அவர்களுக்கு பாராட்டுக்களை பகிர்ந்த நிலையில் உறவினர்களுடன் இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அமெரிக்காவிலிருந்து சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சிக்கு சென்றாலும் ஒரு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளராக சுபான்ஷு சுக்லா நாட்டுக்கே பெருமை சேர்த்துள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை பெருமிதத்துடன் பாராட்டியுள்ளார். Whether it's an Olympic meet or when it's coming to this sort of a thing, definitely we feel proud, and that too from space. When he tells, definitely it has its own meaning. And when we made our tricolor flag on the moon, definitely I also felt it's very elated. And that way, this also, it's not only for Shukla, the whole India, whether the Indians within India or outside India, definitely everyone will rejoice. This Indianness is a part of every Indian. சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி ஆராய்ச்சி பயணம் வெற்றி பெற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுபான்ஷு சுக்லா 140 கோடி இந்தியர்களின் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை சுமந்து செல்வதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.